ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஜவ்வரிசி வச்சு ஒரு முறுக்கு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே 2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து ஒரு 8 ஹவருக்கு முன்னாடியே மோரில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது, மோரில் தான் நல்லா ஊற வச்சு வைக்கணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெத்தனை இருக்கணும். இப்படி நம்ம தொட்டு பார்த்தா நல்லா நசுங்கணும். இப்போது 2 கப் அளவுக்கு ஜவ்வரிசிக்கு 3 கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த கப்பில் நான் 2 கப்பு ஜவ்வரிசிக்கு 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி. இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ முதல்ல நம்ம ஜவ்வரிசியெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டுட்டு இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தை கூட சேர்த்துக்கலாம். சீரகம் போடுறதுனால ஃப்ளேவரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஒன்றும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. நம்ம ஏற்கனவே மோரில் ஊற வச்சு ஜவ்வரிசி அரைச்சிருக்கிறதுனால அதில் இருக்கிற ஈரப்பதமே போதும். இப்போ மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசுக்கி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி முறுக்காச்சில் நம்ம மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முறுக்காச்சில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு போட்டுக்கலாம். இது எங்கள் அத்தை எந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சாலும் கேஸ் மேலே ஒரு குட்டி புளியார் வைக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பழைய காலத்து ஆளுங்களை, அதனால் அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. நம்ம அந்த நம்பிக்கையை கெடுக்கக்கூடாது, அதனால் நான் வச்சுருவேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முறுக்கை சின்ன சின்னதாக எண்ணெயில் சுட்டு எடுக்கலாம். இது நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுடலாம். நம்ம திருப்பி போட்டுட்டு இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இதில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியாகி வரணும். இது சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ எடுத்து சைடில் வச்சிடலாம். நம்ம மிச்சம் இருக்கிற மாவு கூட அதே மாதிரி முறுக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் எடுத்து சைடில் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ருசியான ஜவ்வரிசி முறுக்கு ரெடியாக இருக்குது. இது ரொம்ப நல்லாயிருக்கும் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி.